எப்போ மசால் வடை பண்ணாலும் சொதப்பலா வருதா? அப்போ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. டீ கடையில போடுற மசால் வடை மாரியே சூப்பரா வரும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கடலை பருப்பை கண்டிப்பா 8 ஹார்ஸ் ஊற வைக்கணும். எப்போதுமே பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதை அரைக்கிறதுக்கு. ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு போட்டு ஃபர்ஸ்ட் பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்துக்கோங்க. கடலை பருப்புல சுத்தமா தண்ணி இல்லாத மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பல்ஸ் மோடில் விட்டு தான் எடுக்கணும். கொரப்பாக இருக்கணும் கண்டிப்பாக. சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசால் வடையை தட்டி எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் மெலிசாக இருந்ததுன்னா கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தட்டி வச்சிருக்க வடையெல்லாம் சேர்த்து பொரிச்சு எடுக்க வேண்டியதா. கோல்டன் ப்ரௌனாக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அதை வறுக்கணும். ரொம்ப செவர விட்டிங்கன்னா இந்த வெங்காயம்லாம் கருகிரும். ஸோ ஒரு லைட் ப்ரௌனிஷ் வந்தோடனே எடுத்துருங்க. அதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம கிறிஸ்பியான மசால் வடை ரெடி. பட்டை கிராம்பு தயவு செஞ்சு சேர்க்காதீங்க, டேஸ்டே மாறிடும். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.